ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அருமையான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். வியாழக்கிழமை காலையில நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாயிருப்பீர்களாக, சந்தோஷமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று மாலை சபையிலே 7 மணிக்கு சகோதரர்களின் ஜெபம் இருக்கிறது. சகோதரர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. உங்களுடைய உற்சாகம் அதிகப்பட நான் ஜெபிக்கிறேன். அதிகமான பேர் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால், இதுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிற ஒரு வேத பகுதி. 4 நிருபங்களை குறித்து சொல்லியிருக்கிறேன். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், பிலெமோன், இவைகளெல்லாம் சிறைச்சாலைகளிலிருந்து எழுதப்பட்டதான விஷயம். இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசு சபையினுடைய விசுவாசத்தை, அவருடைய உறுதியை பாராட்டுகிறார். அந்த பாராட்டும் பொழுதே அவர்கள் என்ன அதிகமாய் செய்ய வேண்டும் என்கிறதை குறித்தும் சொல்கிறார். என்னவென்று கேட்டால், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பை நாங்கள் கேள்விப்பட்டு அதை குறித்து சந்தோஷம் அடைகிறோம். அதற்கு மேலாய் நீங்கள் செய்ய வேண்டியதான காரியம் என்னவென்று கேட்டால், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்கிறதை அறிந்து அதன்படி நாம் நடந்தோமானால் தோல்வி அடைய மாட்டோம், பயப்பட மாட்டோம், தைரியமாக இருப்போம், நிச்சயமான ஓட்டத்தை ஓடுவோம். மாத்திரமல்ல, சகல விதமான நற்கிரியைகளை கனிகளாக தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் வளரணும். நேற்று இருந்தது காட்டில் இன்றைக்கு வளரணும். இன்னைக்கு இருக்கிற அறிவை காட்டில் நாளைக்கு வளரணும். உடைய வீட்டில் குழந்தைகள் பிறந்தால், பிறந்த நிலைமையில இருந்தால் நம்ம அதை கஷ்டப்படுகிறோம். அது வளரணும். அதே போல தேவனை அறிகிற அறிவில் நம் நாள்தோறும் வளரணும். மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பாத்திரராய், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நடந்து சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையால் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை எவ்வளவு நேசிச்சார் தெரியுமா? இந்த சபைகள் எப்படி வளர வேண்டும், எப்படி தீயா இருக்கணும், எப்படி உத்தரவாதம் உடையவர்களா இருக்கணும் என்கிறதை குறித்து அவர்களுக்கு சொல்கிறார். இங்கே சொன்ன வசனங்கள் எல்லாம் பாருங்க. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட. அப்போ கர்த்தருடைய வல்லமை நமக்குள் இருந்தால், அந்த வல்லமையை குறித்து சொல்லியிருக்கிறது மகிமையான அவருடைய வல்லமை. ஞாயிற்றுக்கிழமை உங்களிடத்தில் நான் பேசும்பொழுது abundant பவர், நிறைவான வல்லமை என்று சொல்லி பேசினேன். அப்போ அந்த வல்லமை நமக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாக அதிலே பலப்படுத்தப்பட பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்காக வாழ்ந்தது. அப்போ அதில் நம்ம பலப்படணும். இப்போ என்ன காரியத்தெல்லாம் நம்ம செய்யணும்? எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். நற்கிரியைகள் ஆகிய கனிகளை தரணும். கெட்ட கிரியைகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நல்ல கிரியைகள், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடி சாந்தமும் உண்டாவதற்கு அவருடைய மகிமையான வல்லமையின்படி வல்லமையினால் பலப்படுத்தப்படும். இது எல்லாத்தையும் இந்த காலை வேளையில தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. இந்த வார்த்தைகளின்படி நாம் நடந்தால் நம் வாழ்க்கை நேராயிருக்கும், மகிழ்ச்சியாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும், மற்றவர்களை ஆசீர்வாதத்தின் வழியாய் நடத்துகிறதா இருக்கும், கர்த்தருக்கு பிரியம் உள்ளதாயிருக்கும். இதை இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொலோசு சபையை குறித்து பவுல் எவ்வளவு அழகாய் பேசியிருக்கிறார். அதே போலவே எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சபையில நாங்கள் அனைவரும் அந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொந்தமாக்கி அதன் வழி நடந்து உமக்கு பாத்திரராய் உமக்கு மகிமை உண்டாக நாங்கள் நடந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒத்தாசைப்படும். நீர் அதை இன்றைக்கு செய்தபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக, அவருக்கு பிரியமாயிருக்க, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையால் பலப்படுத்தப்பட தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.